பொறுத்தவரை திமுகவுடைய எதிர்கட்சிகள்லாம் ஒற்றுமையா இல்ல, அதனால ஒற்றுமை பலமில்லாதனால திமுகவே திருப்பி வந்துடும் சொல்லி தொல்திருமாவளவன் சொல்றாரு. அவருக்கு ஒரு அறிக்கை அது கிடையாது. நீங்க எல்லா மற்ற கட்சிகள்லாம் ஒன்னா நின்னா திமுகவை வீழ்த்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுல இல்ல, ஒன்னா நின்னுதான் வீழ்த்தணும்னு நான் நினைக்கிறேன். நான் தனியா ஒன்னா நின்னு திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு நீங்க வீழ்த்த முடியாத பெரிய கோட்டையோ ஒரு இதோ எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது திருப்பி நான் சொல்ல பாருங்க, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாருல, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லடான். இது ஏமாத்துறது. எதிர்கட்சி தலைமையா கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல, பல இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்தது இருக்குல்ல அந்த கட்சிக்கு. அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல. உயர்ந்த நோக்கம், உயர்ந்த தத்துவம், கடுமையான உழைப்பு, கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம். திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நீங்க சொல்றீங்களே ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா? ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே, பெரிய தலைவர் தானே, அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுக்க சொல்றாங்க. என்ன நீங்க பெரிய ஆட்சி, ஒரு நேர்மை, பெரிய கூட்டணி, வலிமைன்னு உங்க விரும்பி கொடுக்குறாங்களா? வாக்குக்கு விலை இருக்கு. 500 ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா 1000, 1000க்கும் தயங்குறாங்கன்னா 2000. இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும். ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம். புரியுது நினைக்கிறேன். ஒரு அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவியில வச்சுட்டு வேற நல்ல அமைச்சரை போடலாம். ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு. ஒரு கிணறுல நச்சு நீர் இருந்ததுன்னா, விஷ நீரா இருந்ததுன்னா, அது கெட்டு போச்சுன்னா அது இறைச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம். ஒரு ஏரி விஷமாயிருச்சு, நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம். கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?